ரணிலின் மாஸ்டர் பிளானுக்கு பயந்து உளறிக் கொட்டும் அனுரா. முக்கிய தேர்தலில் தலைமறைவான மக்களும் மகேசன்களும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்தாலும் ஒவ்வொரு சபையையும் உருவாக்குவது தொடர்பில் எப்போதும் இல்லாதளவுக்கு உற்சாகம் நிலவுகிறது. இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் மலர் வீதியில் உள்ள தனது அலுவலகத்திற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அழைத்திருந்தார். அதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை நிறுவுவது குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் நிமன் சிறிபால டி சில்வா மற்றும் துமிந்த திசாநாயக்க, ஐக்கிய பொதுஜன பெரமுன சார்பில் அனுர பிரியதர்ஷன யாப்பா, தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனி திகாம்பரம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், பிவித்துரு ஹெல உரிமைவின் தலைவர் உதய கம்மன்பில, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அசங்க நவரத்ன, சுகீஸ்வர பண்டார, வீரகுமார திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரமித்த பண்டார தென்னகோன், பிரேமநாத் சியு தொலவத்த, நிமல் லென்சா, முகமட் முசம்மில், ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள, தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்திற்காக சர்வஜன சக்தி கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களின் இந்த கூட்டங்களை கூட்டுவதற்கான பணி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன்போது திசைகாட்டிக்கு எதிரான அனைத்து குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் மூலம் அதிகாரத்தை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் நம்பகமான வேட்பாளர்களின் பட்டியலை தயாரிப்பதற்காக எதிர்க்கட்சிகளின் செயலாளர்கள் இன்று கொழும்பில் உள்ள அமாரி ஹோட்டலில் கூடுகிறார்கள். கட்சி மாறாதவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டு தூதரகத்தால் அனுசரணை அளிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்தி பரவிக் கொண்டிருந்த போது ஜனாதிபதி அனுரகுமார ஜேவிபியின் 60வது ஆண்டு விழா மேடையில் இருந்துள்ளார். அனுர அந்த மேடையில் ஒரு வலுவான உரையை நிகழ்த்திக் கொண்டிருந்தார். தேர்தல் முடிவுகள் குறித்தும் அவர் பேசினார். கடந்த தேர்தலில் மிகுந்த ஆற்றல் கொண்ட தலைவர்களை உருவாக்கிய மெதமுலன பிரிவையும் நாங்கள் தோற்கடித்தோம். கொழும்பு மேயர் வேட்பாளராக போட்டியிட்ட பொருளை தெற்கு பிரிவில் நாங்கள் தோற்றுவிட்டோம். முழு தெற்கிலும் ஒரு பிரதேச சபையில் கூட தோற்கவில்லை. களுத்துறை மாவட்டத்தின் மேற்கு பிரதேச சபைகளில் 2 தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் வென்றுள்ளோம். சப்ரகமுவ முழுவதிலும் உள்ள அனைத்து பிரதேச சபைகளும் வெற்றி பெற்றுள்ளன. வடமேற்கு கல்பிட்டியை தவிர மற்ற அனைத்தும் வெற்றி பெற்றுள்ளன. மிகவும் கடினமான நுவரெலியாவின் 12 சபைகளில் 10ஐ வென்றுவிட்டோம். வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து சபைகளும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. கிழக்கில் அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றது. மட்டக்களப்பில் பொது தேர்தலுக்கு இணையான சதவீதம் பெறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதல் முறையாக 3 ஆசனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. யாழ்ப்பாண மாநகர சபையில் 10 இடங்கள் கிடைத்துள்ளன. எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வழியில் பரவியுள்ள அடிமட்ட அடித்தளத்தை கொண்ட ஒரே அரசியல் இயக்கம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என்று அனுர கூறினார். அவர் இப்படியும் கூறுகிறார். மற்றவை பன்முகப்படுத்தப்பட்ட எதிர்க்கட்சிகள். பன்முகப்படுத்தப்பட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் அது பன்முகப்படுத்தலின் முடிவுகளை கூட அடையாது. அவர்கள் பிளவுபட்டு வாக்குகளை தேடிக்கொண்டு இன்று ஒன்றுபட்டு சபை அமைக்க ஒன்று சேர முயற்சிக்கிறார்கள். என்ன ஒரு வெட்கக்கேடான செயல்! அவர்கள் ஒன்று கூடி வாக்கு கேட்க தயார் என்றால் நாங்கள் எந்த ஒரு தேர்தலையும் நடத்த தயார். பன்முகப்படுத்தப்பட்ட எதிர்ப்பை 2 முகாம்களாக பிரிப்போம். ஒரு குழுவாகவும் தேசிய மக்கள் சக்தி மற்றொரு குழுவாகவும். அப்படியிருந்தும் இந்த நாட்டு மக்களின் வலுவான அடித்தளங்களை கொண்ட ஒரே இயக்கம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. இதை யாராலும் திருப்பிவிட முடியாது. ஒரு இடத்தை கூட வெல்லாமல் அடுத்த ஜனாதிபதியாக முயற்சிக்கிறார். நாட்டில் உள்ள நிழல் அமைப்புகளால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று யோசிக்கவே வேண்டாம். அதே போன்று அனுர சபைகளில் அதிகாரத்தை எவ்வாறு நிறுவுவது என்பது பற்றியும் பேசினார். அரசாங்கத்தின் வலிமை குறித்தும் அவர் பேசினார். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை பொது தேர்தலுக்கு பயன்படுத்தினாலும் பாராளுமன்றத்தில் 122 உறுப்பினர்கள் உள்ளனர்.
1994ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்க அரசாங்கத்தில் 96 உறுப்பினர்கள் இருந்தனர். 2015ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் 102 உறுப்பினர்கள் இருந்தனர். அப்படி பார்த்தால் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி இன்னும் முன்னேறியுள்ளது. எனவே இந்த முறை வெற்றி பெற்ற அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்ட நாங்கள் தயாராக உள்ளோம். அதற்கு சவால் விடுக்கப்பட்டால் நாங்கள் சவாலை ஏற்க தயாராக இருக்கிறோம். நமக்கு மனசாட்சியின் சக்தி இருக்கிறது, நமக்கு தைரியத்தின் சக்தி இருக்கிறது, நமக்கு நடைமுறை சக்தி இருக்கிறது, பாராளுமன்ற செயல்களின் அதிகாரம் இருக்கிறது. 3/2 பங்கு பாராளுமன்ற அதிகாரம். விரும்பினால் அரசியலமைப்பை திருத்தலாம். மக்களின் இறையாண்மைக்கு நாங்கள் பொறுப்பு. எனவே இந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிட மாட்டோம். அனைவரையும் அவ்வாறு செய்ய அழைக்கிறோம். செய்தி உலருவதற்கு முன்பே எதிர்க்கட்சிகள் எங்கோ கூடி ஒரு பொதுவான உடன்பாட்டிற்கு வருகின்றன என்ற செய்தியின் மீது திலீப் ஒரு வெடிகுண்டை பற்ற வைத்தார். இந்த கூட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் சர்வஜன சக்தி கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீரவும் தொலைபேசி மூலம் பங்கேற்றதாக கூறப்பட்டது. ஆனால் தொலைபேசியில் கூட அதில் பங்கேற்கவில்லை என்று திலீப் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கதையை உடனடியாக திருத்தும்படி வஜ்ரவிடம் சொன்னதாகவும் அவர் கூறுகிறார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் மலர் வீதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஒன்றுபடுவது குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்று ஐமசவின் செயற்குழு தலைவர் நளின் பண்டார கூறுகிறார். அனைத்து எதிர்க்கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்று உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவுவது குறித்து மேலும் விவாதிக்க ஒப்புக்கொண்டதை தவிர ரணிலுடனோ அல்லது ஐதேகவுடனோ தனக்கு எந்த கூட்டணியும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இருப்பினும் இந்த விவாதங்கள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக கூறியிருந்தது. இதற்கிடையில் கடந்த வெசக் தினத்திற்கு அடுத்த நாள் ரணில் ஒரு சிறப்பு பயணம் மேற்கொண்டிருந்தார். இது பலருக்கு தெரியாது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றிருந்தார். மஹிந்தவுக்கு சமீபத்திய நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவர் இப்போது குணமடைந்து வருகிறார். இதற்கிடையே நாட்டில் நடக்கும் அரசியல் குறித்தும் இருவரும் பேசியுள்ளனர். பொது எதிர்க்கட்சி ஒன்று சேர்வது நல்லது என்று மஹிந்த கூறியிருக்கும் அதேவேளை மொட்டு கட்சியின் எழுச்சி பற்றி ரணில் பேசியுள்ளார். முக்கிய தேர்தலில் தலைமறைவான மக்களும் மகேசன்களும். பொதுவாக வாக்களிப்பது என்பது இறையாண்மை அதிகாரம். வாக்களிப்பது ஒரு குடிமை பொறுப்பு மட்டுமல்ல, அது அவசியமானது. ஆனால் குடிமக்களுக்கு வாக்களிப்பது பற்றி நிறைய பேசிய போதிலும் நாட்டின் 3 பெரிய நபர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை. அவர்கள் 3 முன்னாள் ஜனாதிபதிகளாவர். மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோரே அவர்கள். பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அவர்கள் வாக்களிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தோல்வியடைந்த பல எம்பிக்களும் வாக்களிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சதவீதங்களை பார்க்கும்போது சிறிய வாக்குகள் கட்சி ஆர்வத்துடன் எடுக்கப்பட்டாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. இதற்கிடையில் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏராளமான மக்கள் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க தங்கள் கிராமங்களுக்கு செல்லவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இது ஒரு பெரிய தீர்க்கமான தேர்தல் அல்ல என்பது அரசியல் மற்றும் தேர்தல் முறை குறித்த எதிர்மறை உணர்வுகள் மற்றும் பல்வேறு விரக்திகள். கிராமங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து செலவுகளை செலுத்த இயலாமை, தேர்தல் குறித்து பெரிய அரசியல் விழிப்புணர்வு இல்லாதது மற்றும் அடுத்தடுத்து முக்கிய தேர்தல்கள் நடத்தப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இதற்கு காரணமாக இருந்ததாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் முன்னுரிமை தேர்தல் பிரச்சாரம் இல்லாததால் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பல வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதில் பெரிய அளவில் உறுதிமொழி எடுக்கவில்லை என்று கண்காணிப்பு அமைப்புகள் கூறுகின்றன.